மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். ஆனா என்ன ஒண்ணு, கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க நீங்க தான். பல பேர் ஜாதகத்துல பிரிஞ்ச ஜாதகமா தான் இருக்கும். இந்த மீன ராசியில பெண்களை உங்க கணவர் ஏமாற்றதான் செய்வாங்க. இது விதியுடைய தன்மை. யாரா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்திருந்தா கூட விரயங்களும் கஷ்டங்களும் கருத்துள்ள மனையில பல கலகங்களும் பிரிவுகளும் தான் ஏற்படும். வாழ்க்கை இது நம்ம உழைச்சி குடும்பத்துக்கே ஓடிக்கிட்டு இருக்கோம், பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு கணவன் மனைவி கிட்ட ஒரு கருத்து வேறுபாடுகளாக இருக்குதுங்கிற வெறுப்புத்தன்மை நிறைய வந்து மீன ராசிக்கார பெண்களை கெட்ட மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சிருக்கணுங்க. பாசம் அதிகம் உடையவங்க, தாய்மை குணம் அதிகம் உடையவங்க மீன ராசிக்கார பெண்கள். அவங்கள நேசிங்க, அப்படியாம்பட்ட தன்மை உடையவங்க. ஆனால் அவங்கள ஏமாத்திட்டீங்கன்னா விட்டுருவாங்க. நான் பார்த்துக்கிறேன் என் வாழ்க்கையை, நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்கோ. பிரிஞ்சு போகக்கூடிய நேரம் அதுவும் இதுதான். பண்புள்ள ஜாதகம் நீங்க தாங்க. படித்த ஜாதகம், பல டாக்டர்களை உருவாக்குனது, பல கலைத்துறையில் பிரகாசிக்கிறது, பல பேரை அட்வொகேட் தொழில் பண்ணுறது, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, ஃபினான்ஸ் பண்ணுறவங்க, நிலையான இடத்துல உட்கார்ந்து வேலை பார்க்கக்கூடியவங்க நீங்கள் தான். காலதாமதமாக திருமணம் ஆகாமல் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய மீன ராசியில் உள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த மாதம் திருமண ஏற்பாடுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சிவாய், நம்ம ரிஃப்ளெக்ட் ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். 1/8/2026 ஆகஸ்ட் மாதம் மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் கிரகங்களுடைய கோச்சார பலன் யாருக்கு பலன் கொடுக்க போகுது, யாருக்கு பலவீனமாக போகுதுன்னு கேட்குறத பார்க்கலாம். மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். பண்புள்ள ஜாதகம் நீங்கள் தாங்க. படித்த ஜாதகம், பல டாக்டர்களை உருவாக்குனது, பல கலைத்துறையில் பிரகாசிக்கிறது, பல பேரை அட்வொகேட் தொழில் பண்ணுறது, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, ஃபினான்ஸ் பண்ணுறவங்க, நிலையான இடத்துல உட்கார்ந்து வேலை பார்க்கக்கூடியவங்க நீங்கள் தான். ஆனால் என்ன ஒன்று, கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க நீங்கள் தான். பொதுவாகவே இந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் உடல் பருமனாக தான் இருப்பாங்க. ஏன்னா கள்ளங்கவடம் இல்லாதவங்க. படிப்புக்காக பல ஆயிரங்களில் பல லட்சங்களை பல கோடிகளை கூட செலவு பண்ணி படிக்க வைப்பீங்க. உங்கள் தாய் தகப்ப மண்ணையும் பொன்னையும் விற்றாது படிக்க வைப்பாங்க. படித்து நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஏமாற்றம் தான் உங்களுக்கு மிச்சம். கல்யாணமும் ஆகிடும், குழந்தை குட்டிகளும் பிறந்துடும். வாழ்க்கை நல்லா ஓடிக்கிட்டு இருக்குன்னு இருக்கிற நினப்பில் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் இப்போ நடக்கிறது ஜென்ம சனி. இதுக்கு முன்னே 2.5 வருஷம் 7.5 சனி. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்திருந்தா கூட விரயங்களும் கஷ்டங்களும் கருத்துள்ள மனையில் பல கலகங்களும் பிரிவுகளும் தான் ஏற்படும். வாழ்க்கை இது நம்ம உழைச்சி குடும்பத்துக்கே ஓடிக்கிட்டு இருக்கோம், பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு கணவன் மனைவி கிட்ட ஒரு கருத்து வேறுபாடுகளாக இருக்குதுங்கிற வெறுப்புத்தன்மை நிறையா வந்துடும். பல பேர் ஜாதகத்தில் பிரிஞ்ச ஜாதகமாக தான் இருக்கும். பல பேர் இந்த மீன ராசியில் பெண்களை உங்கள் கணவர் ஏமாற்றதான் செய்வாங்க. இது விதியுடைய தன்மை. யாராக இருந்தாலும் சரி, ஏமாறுறதுன்னு கேட்குறது ஒரு தன்மை. இருந்திருந்தால் கூட சுக்கிர மகாதசைன்னு ஒரு திசை நடக்கும் உங்களுக்கு மீன ராசிக்கு. அந்த சுக்கிர மகாதசை உங்கள் வாழ்க்கையவே சுழட்டி போட்டுரும். ஏன்னா குருவுடைய வீட்டில் தான் சுக்கிரன் வராரு. பிரிவைத்தான் ஏற்படுத்தி கொடுக்கும். சுகபோகமாக வாழ முடியாது. ஏமாற்றங்கள் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை தான் வாழுவீங்க. இருந்திருந்தால் கூட வண்டி வாகனங்கள் ஓட்டக்கூடிய டிரைவர்கள் நிறைய இந்த தொழில் இந்த ராசியில் இருப்பீங்க. இரவு கண்ணு முழித்து ஓட்டக்கூடியவங்கள்லாம் இருப்பீங்க. கவனமாக இருந்துக்குங்க. உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க, உங்கள் முன்னோரை வழிபாடு பண்ணுங்க. கடன் வாங்கினாலும் திருப்பி அடைக்க சக்தி கொடு சாமி. இனியும் பெரிய கடன் வாங்காமல் இருக்கணும், என்னுடைய உழைப்புக்கேற்ற கடன் நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் கொண்டு போங்க. காலதாமதமாக திருமணம் ஆகாமல் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய மீன ராசியில் உள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும்
இந்த மாதம் திருமண ஏற்பாடுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாரோ எவரோ காசு பணம் கொடுத்து உங்களுக்கு உதவி ஒத்தாசை பண்ணக்கூடிய அமைப்பு இந்த 8ஆம் மாதம் இருக்குது. உங்கள் பட்ட துன்பங்கள்லாம் விலகி போகுது. குரு கடாட்சியம் கிடைக்க போகுது. புது வீடு கட்டக்கூடிய தருணங்கள் வரப்போகுது. காசு பணம் நாலா திசையிலையும் வரும். ஏதோ ஒரு அமைப்பில் காசு பணம் வரக்கூடிய நேரம் 100க்கு 100 உண்டு. ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். ஆடம்பரத்திலிருந்து கொஞ்சம் விலகி இருக்கணும். பணம் இருந்தும் இல்லாதவர் போல் வேடம் மாதிரி நீங்கள் போட கற்றுக்கணும். விரயங்கள் நிறையா தேவையில்லாமல் சுப விரயங்கள் ஆகலாம். அசுப விரயங்கள் ஆச்சுன்னா தாங்க மாட்டீங்க. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்கார பெண்களை கெட்ட மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சுருக்கணுங்க. பாசம் அதிகம் உடையவங்க, தாய்மை குணம் அதிகம் உடையவங்க மீன ராசிக்கார பெண்கள். அவங்கள நேசிங்க. அவங்க மேலே ஒரு ஆசை பாசத்தை கேர் பண்ணுங்க. கல் மண்ணு சுமந்தாது உங்களை காப்பாற்றிடுவாங்க. அப்படியாம்பட்ட தன்மை உடையவங்க. ஆனால் அவங்கள ஏமாற்றிட்டீங்கன்னா விட்டுருவாங்க. நான் பார்த்துக்கிறேன் என் வாழ்க்கையை, நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்கோ அப்படி சொல்லக்கூடிய ஆதங்கத்தோட பிரிஞ்சு போகக்கூடிய நேரம் அதுவும் இதுதான். ஜென்ம சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் ராகு பகவான் இருக்கார். ராகு பகவானுடைய பெயர்ச்சி ஆகிற வரைக்கும் கஷ்டங்களும் நஷ்டங்களையும் பெறணும் கேட்குறது விதி. கடன் கொடுப்பாங்க, 4 இடத்துலையும் கொடுப்பாங்க. 4 நாளும் 8 திசையிலேருந்து கடன் வாங்குவீங்க. எப்படியோ மேனேஜ் பண்ணி இங்கே வாங்கி அங்கே வாங்கி கொடுத்து மேனேஜ் பண்ணிடுவீங்க. ஆனால் விரயத்துக்கு கடன் வாங்காதீங்க, அந்த கடன் அடையாது. தாங்கடன் வாங்கி வீங்கடன் அடைக்காதீங்க. கடன் ஒரு கால சனியன். கடன் வாங்கினவன் முன்னேறத சரித்திரமே இல்லை. தன்னுடைய வயதுக்கு ஏற்ற, பொருளாதாரத்துக்கு ஏற்ற, தன்னுடைய பொழப்புக்கு ஏற்ற, வருமானத்துக்கு ஏற்ற கடன் வாங்கினீங்கன்னா தப்பிச்சிங்க. இல்லைன்னா கடனை அடைக்கிறதுக்கு தான் நீங்கள் ஓடணும், சேர்த்து வைக்க ஓட முடியாது. ஏமாற்றம் அடைய போகிறீங்க. கவனமாக இருந்துக்குங்க. மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.